ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸல் பாத். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸில், ஓகே, ரிப்பீட்டட் வேல்யூஸில் நான் வந்து எப்படி வந்து என்னோட டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படி என்னென்னா ஒரு சில கேசஸில் எனக்கு வந்து நிறைய இப்போது இன்வெர்ட் மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்வெர்ட் மெட்டீரியல்ஸில் எனக்கு வந்து புதுசாக நிறைய மெட்டீரியல்ஸ் வரும். பட் எனக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூனிக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் புதுசாக வாங்குவோம், ஏற்கனவே எக்ஸிஸ்ட் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து இன்றைக்கி எனக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு ஃபார்முலா வந்து போட போகிறோம். ஓகே, நான் வந்து டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்டீரியல், ஓகே, ஸோ அண்ட் குவான்டிட்டி. ஸோ இது ஒரு ஷிப்மெண்ட்ஸ் ரெசிப்ட். ஓகே, ஸோ வந்து நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டேட்டா செட். அண்ட் இப்போ நான் வந்து மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் என்னோட மெட்டீரியல் லிஸ்ட். ஓகே, மெட்டீரியல் சாரி, ஸோ வந்து மெட்டீரியல் நம்பர் 1, ஓகே, நம்பர் 2 அண்ட் நம்பர் 2 அண்ட் 3ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதே 3ன்ற மெட்டீரியல் அன்றைக்கே ரிசீவ் ஆகுது. அண்ட் அதில் 2ன்ற மெட்டீரியல் மறுபடியும் அன்றைக்கே ரிசீவ் ஆகுது. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற சேம் மெட்டீரியல் அப்படியே தூக்கி ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக என்ட்ரு பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஓகே, எவ்வளோ மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு இப்போ வந்து நான் ஒரு டேட்டா செட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா செட்டில் எனக்கு எப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூனிக்காக இருக்குது அப்படின்னு தெரியணும். ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டின்னு ரிசீவ் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இது உள்ளே வந்ததுலேருந்து என்னோடய ஸ்டோரில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1ன்ற மெட்டீரியல் 2 டைம் வந்து ரிசீவ் ஆகிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒன்று என்ன பண்ணணுன்னா, எத்தனை மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ வந்து மேனுவலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி, என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் உங்கள் டேட்டாவை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சு உங்களோட டேட்டா ரேஞ்சு செலக்ட் பண்ணி டேட்டா டேப்பில் போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட டூப்ளிகேட்ஸ் வந்து இங்கே ரிமூவ் ஆகும். ஓகே, பட் இப்போ இன்கேஸ் நான் வந்து இங்கே போய்ட்டு எனக்கு இன்னொரு மெட்டீரியல் வேறு எதாவது மெட்டீரியல் வந்து நான் எனக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து எனக்கு தெரியாது எந்த மெட்டீரியல் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸோ இட் இஸ் நாட் டைனமிக். ஸோ வந்து உங்களுக்கு புதுசாக வர மெட்டீரியல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெத்தட் யூஸ் இன்றைக்கி ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே இதில் அப்டேட் பண்ணிவிடும். ஸோ இந்த ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக ரேஞ்ச் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரேஞ்ச், ஓகே, ஸோ யூனிக்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இந்த ஒர்க் புக்கு தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு B100 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ வந்து யூனிக்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நேம் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்ற ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அதில் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள் அரேக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம யூனிக்ன்ற அந்த ரேஞ்சை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த ரோ நம்பரில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா,
மேட்ச்ன்ற ஒரு சில ஃபார்முலா யூஸ் பண்ணோம். மேட்ச்சில் ஸோ வந்து லுக்கப் வேல்யூவில் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அண்ட் வந்து லுக்கப் அரேல கவுண்டிவ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கவுண்டிவ் ஃபார்முலாவில் எனக்கு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்க ரேஞ்சை செலக்ட் பண்ணுவேன். ஒய் பிகாஸ் நான் இந்த வேல்யூ ஆல்ரெடி எடுத்துட்டேன்னா அதை அந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள வேல்யூ மட்டும் செக் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணி F4 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது க்ரியேட் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு காலன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் போயிட்டு இதில் எனக்கு ஒரு செல் வந்து ஃப்ரீஸ்டாக இருக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட் செல்லை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு செகண்ட் செல்லை அப்படியே விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோடய க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா கமா கொடுத்த க்ரைட்டீரியாவில் வந்து மறுபடியும் அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் மீதி இருக்கிறது எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் 0 கொடுத்துட்றேன். ஸோ வந்து கொடுத்துட்டு என்னோடய ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் இது முடிச்சுட்டு என்ட்ரு கொடுக்கும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்புறம் தான் என்ட்ரு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கர்லி ப்ராக்கெட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கர்லி ப்ராக்கெட் கிரியேட் ஆனால் தான் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இவ்வளோ இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கெல்லாம் பிளாங்க்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பிளாங்க்ஸே வந்து 0 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு நம்ம வந்து டேட்டா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஃபார்மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எனக்கு அந்த 0 வந்து தெரியாத மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் 0 வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். சில பேர் கஸ்டமில் போய்ட்டு நமக்கு வேணுன்ற டேட்டா ஃபார்மேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ணிக்கும், உங்களோட 0க்கு அகெயின்ஸ்டாக அது வந்து டேஷ்ன்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகே. ஸோ வந்து எனக்கு வந்து அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் எடுத்துட்டேன். சாரி, அக்கௌண்டிங் வேணாம், எனக்கு நார்மல் ஃபார்மேட்டில் எனக்கு அந்த கஸ்டம் வேணும். ரைட். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ எதுனாலும் வர்ற மாதிரி எனக்கு எனி ஃபார்மேட்டில் எனக்கு டேஷ்னு வர மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ வந்து இந்த டேஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கீழே பிளாங்க்னு இருக்கிறதுனால டு டேக் தட் இஸ் டேஷ். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் வேல்யூஸ்க்கு அப்புறம் NA அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வந்து இது தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் போய் நீங்கள் வந்து இஃப் NA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் NAயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்முலாஸ் வேலிடேஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டு இன்கேஸ் ஃபார்முலா வந்து NA த்ரோ பண்ணுது அப்படின்னா அது வந்து பிளாங்கால ரிப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து இஃப் NAவோட ஃபார்முலா மெத்தட். ஸோ வந்து இப்போ இந்த இஃப் NA கொடுத்துட்டு கமா டபுள் கோர்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் முன்னாடி கொடுத்த மாதிரியே கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட டேட்டா செட்டில் எத்தனை ரிப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து இதில் வந்து இப்போ சம்மிஃப் கொடுக்குறேன். ஸோ என்னோட இன்வென்ட்ரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ வந்து இப்போ சம்மிஃபில் இந்த ரேஞ்ச். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சாரி, ஸோ வந்து சம்மிஃப். ஸோ இது என்னோட ரேஞ்ச் அண்ட் இது என்னோட க்ரைட்டீரியா அண்ட் இது என்னோட சம் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணிடலாம். ஸோ வந்து இங்கேயும் சேம் டேட்டா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு இந்த ஃபார்மேட் வந்து இங்கேயும் தேவைப்படும். ஓகேங்களா? கொடுத்துட்டா ஸோ வந்து டேஷ்ன்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ வந்து எனக்கு இந்த இவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, இவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டோரேஜில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு புதுசாக ஒரு மெட்டீரியல் ஆட் ஆகுது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு எனக்கு வந்து மெட்டீரியல் 4 அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் ஆகுது. மெட்டீரியல் 4னு ஒன்று ஆட் ஆகுது அண்ட் 10 குவான்டிட்டி ரிசிப்ட் ஆகுது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன், இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்னோடய மேனுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிடும். ஸோ அகெயின் இன்றைக்கி இன்னொரு மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் 5 அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா மெட்டீரியல் 5 அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி 10 குவான்டிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரேஞ்சில் இருக்கிற டூப்ளிகேட்ஸை ஸோ டைனாமிக்காக எப்படியே ரிமூவ் பண்ணுறது ஸோ வந்து அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் யூஸ் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ், ஹேவ் அ கிரேட் டே.